வண்டி அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. வண்டி நல்லா இருக்குன்னு தான் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால நான் இப்பவும் சொல்றேன். நீங்க 3 வீலர் ஏதாவது பார்க்குற மாதிரி, சின்ன வண்டியில பார்க்குற மாதிரி இருந்தால், நீங்க நேர்ல போயிட்டு விசிட் பண்ணி ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சென்னையில இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா, எனக்கு கால் பண்ணுங்க. மேக்ஸிமம் நானே உங்களுக்கு வந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்து வந்து காட்டுவேன். 2வது பார்த்தீங்கன்னா, சென்னையில அதாவது இப்போ கோவிலம்பாக்கம் சைடு, அதாவது இந்த பள்ளிக்கரணை அந்த சைடில் வந்து ஒரு சத்தத்தில் வந்து வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ணுவோம் வர புதன்கிழமை. அது என்னைக்கு, எந்த டைமு, எந்த இடத்துலன்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது கியர் பாக்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸ்டேரிங் அதே மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வண்டி அதான் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ஓட்டி பார்த்தோம் ஸ்டேரிங் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கிலோ, அதாவது ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டேங்கில் பார்த்தீங்கன்னா 8 கிலோ இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 5 லிட்டர் பெட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா சிஎன்ஜி திடீர்னு காலி ஆகிடுச்சுன்னா நம்மளால் டோ பண்ணிட்டுலாம் எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. அது உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? அதுதான் சொல்கிறேன். இது வந்து பெஸ்ட்டு. 5 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாரி மற்ற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் தான் ஸ்டார்ட் ஆகும். திடீர்னு பெட்ரோல் காலி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. டோ பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகணும், இல்லைனா பெட்ரோல் எடுத்துன்னு வந்து ஊற்றணும், இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஎன்ஜிலையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பெட்ரோல்லையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இதுவே பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 km/h கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சின்ன வண்டியில் இந்த ஸ்பீடுன்றது நல்ல ஸ்பீடு தான். ஓகேங்களா? அதேமாதிரி பிரேக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலையும் கொடுக்குற மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 145R12 இதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டயர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. லென்த்து அதாவது வண்டியோட லென்த்து நார்மலாக இந்த டாடா ஏஸ் ப்ரோவில் எல்லா 3 வண்டியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் பிரச்சனை இல்லை. 6.5 4.7 அதாவது லென்த்து பார்த்தீங்கன்னா 6.5, அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7 கொடுத்துருக்காங்க. அதேமாரி வீல் பேஸ் 1800 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 170 nm கொடுத்துருக்காங்க. இது மூலயமா உங்களுக்கு ஹைட் நல்லாவே கிளியர் ஆகுது. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்லையோ அந்த மாதிரி இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள்